ஒரு மருத்துவக் கல்லூரி, குடிமராமத்து திட்டம், 2000 அம்மா மினிக்கு என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னு இவர்கிட்ட போய் யார் சொன்னா? ஒரு துன்பத்தில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அதில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. ஜனநாயக நாட்டிலே கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. இவர் கருத்து கந்தசாமி தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தஞ்சாவூர்ல இருந்துகிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் ஒரு இயக்கம் துவங்குவது எதற்காக? மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக. அது குறித்து ஏதாவது திட்டங்களை சொல்வாருன்னு பார்த்தா இவர் எப்போ பார்த்தாலும் எடப்பாடியை திட்டுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இதுக்கு எதுக்கு கட்சி? இப்போ அம்மாவனுடைய திருவுருவப்படத்தை கொடியில வச்சிருக்கிறாரு. ஆனால் அம்மாவுடைய சாவுக்கே காரணமாக இருந்த திமுக எத்தனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பொய் வழக்கு போட்டாங்க. அந்த அரசையும் முதலமைச்சரையும் பாராட்டினது, புகழ் பத்திரம் வாசிக்கிறவர் எப்படி அதிமுக கொடுத்து கருத்து சொல்ல முடியும்? அப்பயே அந்த தகுதியும் அந்த அருகதையும் இழந்துட்டாங்கல்ல. எப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டணும், புகழணும், அதன் மூலியமா என்ன பிரதிபலன் அடையணும்னு நமக்கு தெரியாது, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனா அது சொன்னதற்கு பிறகு நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி நாங்க எடப்பாடியார் யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே கவலை, உங்களுக்கே வருத்தம், பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே வருத்தம், உங்களுக்கே கவலை, நீங்க தான் வெளியே போறேன்னு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் கருத்து கந்தசாமியா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கருத்து சொல்றதுனால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன உங்களை நம்பி வந்த தொண்டர்களுடைய நிலையே கேள்விக்குறியா இருக்குது. நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் உங்களோட இருந்தாங்க? எத்தனை தளபதிகளா நீங்க வச்சிருந்தீங்க? அம்மா வளர்த்து விட்ட தளபதிகளை உங்க தளபதியா நீங்க அடையாளம் காட்டுனீங்க. செந்தில் பாலாஜியில இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, தருமபுரி பழனியப்பன், தங்க தமிழ்ச்செல்வன், இப்படி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை நம்பி தானே கையெழுத்து போட்டாங்க. அவங்களுடைய அரசியல்ல பொது வாழ்க்கையில தலையெழுத்து என்ன? எத்தனை பேர் உங்களை விட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வெளியே போயிருக்கிறாங்க? எத்தனை பேர் வெளியே போறதுக்கு சுப முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? அதுல கவனம் செலுத்தி அதுல என்ன மக்களுக்கு செய்ய போறோம், தொண்டர்களுக்கு என்ன செய்ய போறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம், எங்களுடைய அஜெண்டா என்ன, எங்களுடைய திட்டங்கள் என்ன, எங்களுக்கு நாங்க சுகாதாரமான குடிநீர் தரப்போறோம், பாதுகாப்பான மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்க போறோம். இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே இவரை நம்பி வந்தவங்களே நட்டாற்றில் இருக்கிறாங்க. இவர் காலையில எந்திரிச்சு நாங்க அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம்னு டெய்லி ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு இது என்ன உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது, மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது? ஆகவே இதெல்லாம் உங்க பேட்டினால மக்களுக்கு துளி அளவு நன்மை ஏற்பட போவதில்லை. உங்களுக்கு இருப்ப வேணா நீங்க ஊடகத்து மத்தியில உறுதி செஞ்சுக்கலாமே தவிர மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு அவர் தவறான வழியில போறாரு. ஏற்கனவே புரிஞ்சவங்க அவரை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க, மக்கள் புரிஞ்சவங்க நிராகரிச்சுட்டாங்க. இனியும் புரிஞ்சுக்கிறவங்க சுப முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவரை விட்டு வெளியே வர்றதுக்கு. இதுல அவருடைய நிலைமை. இதுல அவர் வீட்டே ஓட்ட விழுந்து போய் கிடக்கு. இதுல இருக்கு மற்றவங்க அவங்க கூட்டணிக்கு அழைக்கிறாங்களா அழைக்கலையான்னு உங்களுக்கே கவலை. உங்க நிலை என்ன அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.